Praise the Lord. Today's Dunamis word. 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி ஊழியம் செய்யும்படியாக சொன்னார். அதை கீழ்ப்படிந்தவரா இந்த பூமியில வந்து ஊழியம் செய்து அநேக காரியங்களை நிறைவேற்றி மனுஷருடைய பாவங்களுக்காக மரித்து மீண்டும் உயிரோடு இருந்து இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவர் நினைத்தது மற்ற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான். நீங்களும் நானும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா அநேகர் இந்த பூமியில இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாம இருக்காங்க. அவர்களை மீட்கும் பொருளாகத்தான் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினதுனால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று இந்த உலக மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சாட்சி இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது, விளங்கி கொண்டு வருகிறது. அது நிமித்தமாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று எல்லாரும் அறியும்படியாக செய்கிறது. தேவன் மட்டும்தான் ஒரே ஒரு தேவன். அவர் தான் மனுஷருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து மீட்கும் பொருளாகிய அவரை நமக்கு கொடுத்ததுனால நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை வைத்து மற்றவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாமும் பிரயாசப்படுவோம். ஜெபிப்போம். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்ததுன்னு சொன்னீங்களே தகப்பனே, இன்றைக்கு ராஜா நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அவர்களும் உண்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஆளுகை செய்யும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை சாட்சியாய் நடத்துவாராக. Grow powerful, be dunamis. God bless you.